ஆரக்கிள் நிறுவனம் தனது சமீபத்திய வரலாற்றில் மிகவும் கடினமான காலகட்டங்களில் ஒன்றை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. அந்நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களில் தனது பிரம்மாண்டமான முதலீடுகளுக்கு நிதியளிக்க வழிகளை தேடும் நிலையில் இந்த மென்பொருள் நிறுவனம் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. அந்நிறுவனம் தனது லட்சிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி திரட்டுவதில் பெருகி வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வின்படி அந்த நிறுவனம் 20,000 முதல் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யக்கூடும். இது பல ஆண்டுகளில் ஆரக்கிள் காணும் மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கையாக இருக்கும். இந்த பிரச்சினைக்கு மூல காரணம் அந்நிறுவனத்தின் அதிக செலவு பிடிக்கும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் தான். சாம் ஆல்ட்மேனின் ஓப்பன்ஏஐ உட்பட முக்கிய வாடிக்கையாளர்களுக்காக தரவு மையங்களை கட்டும் பெரிய திட்டங்களை அந்த நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. ஆரக்கிள் நிறுவனத்தின் தரவு மைய விரிவாக்கத்திற்கு மூலதன செலவாக சுமார் $156 பில்லியன் தேவைப்படலாம் என்று கூறப்படுகிறது. சமீபத்திய வாரங்களில் பல அமெரிக்க வங்கிகள் இந்த திட்டங்களுக்காக அந்நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். இது நிறுவனத்திற்கு நிதி கிடைப்பதை மேலும் கடினமாக்கியுள்ளது. குறைந்த நிதி ஆதாரங்களே உள்ள நிலையில் ஆரக்கிள் நிறுவனம் தனது பணத்தை மிச்சப்படுத்த உள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பல்லாயிரக்கணக்கான வேலைகளை குறைப்பது நிறுவனத்திற்கு $8 பில்லியன் முதல் $10 பில்லியன் வரை இலவச பணப்புழக்கத்தை உருவாக்க உதவும். இந்த தொகை பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தரவு மையங்களை கட்டி இயக்குவதற்காக திருப்பிவிடப்படும். இதுவரை இந்த அறிக்கை குறித்து ஆரக்கிள் நிறுவனம் எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை. இருப்பினும் பணி நீக்கங்களின் அளவு தனது விரிவாக்க திட்டங்களை தொடர நிறுவனம் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை காட்டுகிறது. மேலும் பணியாளர் குறைப்புக்கு அப்பாற்பட்ட பிரச்சினைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிதி திரட்ட முடியாததால் தனியார் நிறுவனங்களுடன் ஆரக்கிள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பல தரவு மைய குத்தகை ஒப்பந்தங்கள் முடங்கியுள்ளன. அந்த குத்தகை ஒப்பந்தங்கள் இல்லாததால் தனது கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சேவைகளை ஆதரிக்க தேவையான கூடுதல் திறனை ஆரக்கிளால் பெற முடியவில்லை. இந்த பணி நீக்கங்கள் செயல்படுத்தப்பட்டால் அவை ஆரக்கிள் நிறுவனத்தின் முந்தைய பணி நீக்கங்களை விட மிக அதிகமாக இருக்கும். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் $1.6 பில்லியன் மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த நிறுவனம் சுமார் 10,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருந்தது. தற்போதைய எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 3 மடங்காக இருக்கும். நிதி அழுத்தத்தை குறைக்க ஆரக்கிள் மற்ற வழிகளையும் ஆராய்ந்து வருகிறது. பரிசீலனையில் உள்ள ஒரு விருப்பம் 2022இல் $28.3 பில்லியன் கையகப்படுத்தப்பட்ட அதன் சுகாதார மென்பொருள் பிரிவான செர்னாரை விற்பனை செய்வதாகும். அதே நேரத்தில் நிறுவனம் உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு வாடிக்கையாளர்களை கேட்க தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை ஆரக்கிளின் சொந்த செலவுகளை திறம்பட குறைக்கிறது. சோதிக்கப்பட்டு வரும் மற்றொரு யோசனை உங்கள் சொந்த சிப்பை கொண்டு வாருங்கள் என்ற ஏற்பாடாகும். இதன் கீழ் புதிய கிளவுட் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான வன்பொருளை தாங்களே வழங்க வேண்டும். ஆரக்கிள் நிறுவனம் தனது சேவைகளை விரிவுபடுத்தும் அதே வேளையில் மூலதன செலவுகளை தனது கணக்குகளிலிருந்து விலக்கி வைக்க அனுமதிக்கும்.